ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் டு த கோபி அண்ட் ஸ்வாதி ஷோ. ஸோ இப்போ நாங்கள் சீக்கிரமாக அவசரமாக கிளம்பிட்டு இருக்கோம். எங்கே போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இப்போ கேப் வந்துருச்சு, மறக்காமல் அப்படியே எங்கள் கூட ஜாயின் பண்ணி வாங்க. உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் என்ன பிளேஸ்ன்னு நான் அப்புறம் சொல்கிறேன். ஓகே, பாய். ஸோ கைஸ், இப்போ நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆயாச்சு, கொல்கட்டா ஏர்போர்ட். ஸோ அவ்வளோதான், வெப் செக்இன்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு. சீக்கிரமாக பண்ணிவிட்டு உள்ளே போகணும். இப்போ ஸோ கைஸ், லாஞ்சில் இப்போ சாப்பிட்டு முடிச்சாச்சு. அங்கே பாருங்கள் க்யூ எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு. செம கூட்டம் இன்னைக்கு, பிகாஸ் வீக்கெண்ட் வேறு வந்திருக்குல்ல. ஸோ அது இல்லாமல் இந்த நியூ இயர் இந்த லீவ்லாம் சேர்ந்து வேறு வருது. ஸோ அவ்வளோதான், நாங்கள் இப்போ லாஞ்சில் சாப்பிட்டாச்சு. அடுத்து இப்போ போர்டிங் ஸ்டார்ட் ஆயாச்சு. போர்டிங் போகலாமா? ஓகே, போயிட்டு சந்திக்கிறோம். ஸோ கைஸ், அவ்வளோதான், இப்போ நாங்கள் போர்டிங் வந்துட்டோம். போர்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ எங்கடா போக போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேறு உங்களில் எங்கே போகிறோம்? சிக்கிம் போக போகிறோம். ஸோ மோஸ்ட் எக்ஸைட்டிங் ட்ரிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இப்போ நாங்கள் உள்ளே போக போகிறோம். நான் எப்படி போகிறோம் என்னென்ற டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் எங்கே போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் நாங்கள் பேக்டோக்ரா போக போகிறோம். அங்கேருந்து கேங்டாக் போகிறோம், விச் இஸ் நத்திங் பட் சிக்கிம். ஸோ இந்த ட்ரிப் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் யூடியூப்லலாம் பார்க்குறப்போ சிக்கிமில் ஸ்னோஃபால்லாம் இருக்கிறதா சொன்னாங்க. ஸோ இதுதான் எங்கள் ஃப்ளைட்டு. அவ்வளோதான், நாங்கள் போட் பண்ண போகிறோம். போட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் பேக்டோக்ரா போவோம். அங்கேருந்து ஒரு 5 hours ஜேர்னி த்ரூ கேப் மூலிமா நாங்கள் கேங்டாக் போக போகிறோம். ஆல்ரெடி ஃப்ளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சு. ஸோ உள்ளே போகிறோம் நாங்கள். உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டு எல்லா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ ட்ராவல் வித் மீ டிஜிட்டலி இன் திஸ் பியூட்டிஃபுல் சிக்கிம் vlog. ஸோ கைஸ், இப்போ நாங்கள் ஃப்ளைட்டில் தான் இருக்கோம். ஆக்சுவலாக நான் நிறைய டைம் போயிருக்கேன். பட் ஃபர்ஸ்ட் டைம் ஏர் ஹோஸ்டஸ்க்கு பதிலாக இங்கே ஒரு இல்லை நிறையா மென் இருக்கிறத பார்க்குறேன். ஆமாம், அப்போ பொண்ணுங்களே ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க, பசங்களே என்ன சொல்லுவாங்க? இது ஒரு நல்ல கேள்வி. இதுக்கான பதில் எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் இதை நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். நாங்களும் இப்போ இறங்கிட்டோம் பேக்டோக்ரா ஏர்போர்ட்ல. இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா கேப் மூலியமா கேங்டாக் போகணும் பை ரோடு. ஜேர்னி டைம் ஒரு 5 hours பக்கமாக ஆகுனாங்க. மணி இப்போயே ஒரு 12 பக்கமாக ஆச்சு. ஸோ பார்க்கலாம் போகிற வழியில் எப்படி இருக்குன்னு. ஸோ இந்த கேப்பில் தான் நாங்கள் போக போகிறோம் கேங்டாக் வரையும். ஸோ எப்படி நீங்கள் எல்லாம் அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் ஒரு மாதிரி பேக்கேஜ் மாதிரி தான் வந்திருக்கேன், ஒரு ப்ரைவேட் பேக்கேஜ். நான் டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன். இவர் ஏதோ ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லிட்டு சொன்னார். பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. ஏதோ வெல்கம்க்குலாம் பண்ணுறாங்க, பார்க்கலாம். ஸோ நம்ம டிரைவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு. ஏதோ क्या है दादा? क्या है ये? इसका नाम है खादा। खादा? खादा। कौन सा पर्पस के? ये पुलिस वाला ने बोला है, ठीक है, गेस्ट को रिसीव करके फोटो भेजने के लिए। ठीक ऐसा कुछ பாருங்க, particularly கெஸ்ட் எல்லாம் ரிசீவ் பண்றதுக்காக இதை பண்றாங்க. ஒரே ராஜ மரியாதை தான். நம்ம டோராக்கும் போறாங்க இதை. வருங்கால முதலமைச்சர். சரி, ஓகே, ஃபோட்டோ எடுக்கணுமாம்மா, இருங்க அவர் எடுக்கட்டும். ஸோ இப்போ தான் நாங்கள் கேபில் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம டிரைவர் அண்ணா தான் சொன்னார், இன்னைக்கு ஏதோ மோடிஜியோட ரோட் ஷோ இருக்காமா. ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். மத்தியானம் 3 மணிக்கு ரோட் ஷோ ஆமா. அதனால் ஃபுல் போலீஸ் செக்யூரிட்டி ஃபுல்லாலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல அவ்வளோக்கா இல்லை, பட் நாங்கள் வரப்போ ஃபுல்லாலாம் செக்கிங் பண்ணி தான் அமிச்சாங்க. ஸோ நாங்கள் we are now en route to Gangtok.
ஸோ கைஸ் நாங்கள் இப்போ வந்து லஞ்ச் முடிச்சிட்டோம். லஞ்ச் வந்து எங்கள் சிலிகுரியில் சாண்டா பேண்டா தாபான்னு ஒன்று இருந்துச்சு, அங்கே சாப்பிட்டோம். ஃபுட்டு வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ அப்படியே நாங்கள் கேங்டாக் தான் போயிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு 3.5 hours ஆகும்னு நினைக்கிறேன். நம்ம டிரைவர் அண்ணா வந்து செம்மையாக தரமாக ஓட்டுறாரு. 15 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆமாம். சரி, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் காமிக்கிறேன்னு சொல்லிட்டு நிறுத்தினாரு. இது மாதிரி ஒரு வியூ பாயிண்ட் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கு. இது லிட்ரலி எப்படி இருக்குன்னா நம்ம பெயிண்டிங்ஸ்லாம் வரைவோம், அந்த வேலி ரிவர் அந்த மாதிரி. அதான் சின்ன வயசுல ஸ்கூல் டிராயிங் வரைகிற மாதிரி இருக்கும். நான் அப்படியே திருப்பி காமிக்கிறேன், நீங்களும் இந்த பிரெத் டேக்கிங் வியூவை வந்து பாருங்க. ஸோ இதுதான் இந்த வியூ. ஆக்சுவலாக இந்த ரிவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா தீஸ்தான் சொன்னாங்க. இந்த ரிவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலிகுரியில் ஸ்டார்ட் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 60 kilometers நம்ம கூடவே ரோட் பக்கமாகவே ட்ராவல் ஆவாங்க. பாருங்க, வண்டி வரதெல்லாம் தெரியுது. ஸோ இதே மாதிரி தான் இந்த ரிவர் நம்ம கூடயே தான் வந்துட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வியூ வந்து செம்மையாக இருக்கும். ஸோ கைஸ் இப்போ வந்து டிரைவரை நான் டீ பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து வியூ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரி, என்னன்னா திருமண பக்கம்லாம் கண்ணி வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து இங்கே கீழே வந்து பார்த்தோன்னே எனக்கு இமீடியட்டாக என்ன தோணுச்சுன்னா, பெசம் வேலையை விட்டு இங்கே வந்து ஏதாவது டீ கடையோ இல்லை குட்டி கடையோ போட்டு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. இந்த வியூவை காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இது worth watching, please. பியூட்டிஃபுல் சிக்கிம் உங்களுக்காக. ஸ்ட்ரெஸ்லாம் இருக்கிறவங்க ஸ்ட்ரெஸ் தெராபிக்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை, இங்கே வந்தால் போதும். கரெக்ட். உங்களுக்கு டிப்ரெஷனோ ஆன்சைட்டியோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் மாத்திரையோ இல்லை டாக்டர்கிட்ட போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. இங்கே 2 தடவை வந்து போனீங்கன்னா சீக்கிரமாக குணமடைஞ்சிருவீங்க. சத்தியம். சிட்டி லைஃப்ல இருந்து ஒரு வேற லெவல் எஸ்கேப். கைஸ், நம்ம இப்போதான் வந்து வெஸ்ட் பெங்கால்லேருந்து சிக்கிம் போகிறோம். இந்த பிரிட்ஜ் பேர் வந்து அட்டல் பிரிட்ஜ். இப்போதான் நம்ம சிக்கிம் ஆக்சுவலாக என்ட்ரு ஆகிறோம். தெரியுது, என்ட்ரு ஆகிறப்ப நாய்கள்லாம் நம்மளை வரவேற்கிறாங்க. பாருங்க, வியூ செமையா இருக்கு. உண்மையிலே சிக்கிம் வந்து ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் பிளேஸ் இன் இந்தியா. ப்ளீஸ் டூ விசிட். ஸோ சிக்கிம், த கிரீன் ஸ்டேட் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக ரோட்ஸ்மே நல்லா போட்டிருக்காங்க. நாங்கள் சிலிகுரிலேருந்து வந்த வரையும் வந்து ரோட்ல எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக இருந்துச்சு. அங்கங்கே ஒரு சில இடத்துல லேண்ட்ஸ்லைட் ஆன ஏரியாலாம் ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க. மற்றபடி எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸோ நாங்கள் கேங்டாக் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ணுறப்பே டைம் வந்து ஒரு 6:30 ஆயிடுச்சு. ஸோ அங்கேயே வந்து செக்இன் பண்ணிவிட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு எங்கேயுமே வெளியே போகல. பிகாஸ் வந்து பவர் கட், அப்புறம் செம ரெயின்லாம் இருந்துச்சு. ஸோ அடுத்த நாள் இருந்தால் வந்து நாங்கள் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தோம். லாச்சென், அப்புறமேட்டு வந்து பாபா மந்திர், நத்துலா பாஸ், இதெல்லாமே போனோம். ஸோ ஃபுல்லாக ஸ்னோ கவர்டாக இருந்துச்சு. நிறைய இடத்துல ஆக்சிஜன் ப்ராப்ளம், லேண்ட்ஸ்லைட்ஸ்லாம் இருந்துச்சு. உண்மையிலே செம்ம எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு இந்த சிக்கிம் ட்ரிப்பு. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு நான் ஃபாலோயிங் வீடியோஸில் போடுறேன்.